Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் துக்ளக் ரமேஷ். திரு ரமேஷ், எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் சொல்ல முடியும், we are in uncharted waters. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் அட்லீஸ்ட் சமீப தசாப்தங்களில் பார்க்காத சில காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். எதை நோக்கி நகருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? உங்கள் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? கம்யூனிஸ்டுகள் காலதாமதமாக முடிவெடுத்திருக்க கூடாது, சற்று முன்பாகவே எடுத்திருக்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளுடன் இணைந்துதான் எந்த முடிவையும் எடுப்போம் என்று ஆரம்பம் முதல் கூறி வந்த திரு திருமாவளவன் அவர்கள், அவரும் அவர் பங்குக்கு ஏன் இவ்வளவு தாமதம் செய்கிறார் என்பதை நமக்கு புரியவில்லை. இரண்டு கம்யூனிஸ்டுகளும் நேற்று மாலையே முடிவெடுத்து விட்டார்கள். அவர் முடிவெடுப்பதற்கு இன்னும் அடுத்த ஒரு மணி நேரம் போதும். அதற்கு பிறகு அவர் இந்த கம்யூனிஸ்டுகள் பாவேக்காவுக்கு ஆதரவு என்று தெரிவித்த பிறகு அவர் போய் முதலமைச்சரை சந்திக்கிறார். சரி, சொல்லிவிட்டு வந்து நைட்டே கூட அறிவித்திருக்கலாம். ஆகவே பல பக்கங்களிலும் வேற அரசியல் பார்ப்போம். இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய டிசிஷன் இல்லையா? இட்ஸ் a big decision for them to make. அவங்க ரீஅலைன் பண்றாங்க, ஒரு ப்ரீ போல்ல ஒரு அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, நிறைய விமர்சனங்கள் வரும். அப்படிங்கும்போது அவங்க அதை இன்னும் விரிவா பேசிட்டு தானே முடிவெடுக்க முடியும். தாமதம்னு நம்ம சொல்லிட முடியுமா? திரு திருமாவளவன் நேற்றே சொன்னார் இன்னைக்கு காலையில தான் அறிவிக்கிறேன்னு. நமக்கு அவசரம் இருக்கலாம், டிவிகேக்கு அவசரம் இருக்கலாம், அவங்க ஏன் அவசரப்படணும்? அது இவர்கள் எல்லோருடைய பொதுவான கருத்தாகவும் என்ன இருந்தது, இவர்கள் அனைவருடைய கருத்து, இரண்டு கம்யூனிஸ்டுகள், விசிக, இவர்கள் அனைவருடைய பொதுவான கருத்து என்ன? மக்களுடைய மேண்டேட் தாவேகாவிற்கு என்று சொன்னார்கள். ஆளுநர் இந்த விஜயை அழைப்பதில் காலதாமதம் செய்கிறார், இதன் பின்னணியில் இருக்கிறது, இவையெல்லாம் ஏற்புடையவை அல்ல என்று இவர்களுக்கு எதற்கு இந்த தாமதம் என்று கேட்கிறேன். அதுவும் இடதுசாரிகளுடன் இணைந்து என்னுடைய முடிவை அறிவிக்கிறேன் என்று சொன்ன விசிக ஏன் இவ்வளவு தாமதம் செய்ய வேண்டும்? எவ்வளவு தாமதம் சார்? நேற்றுக்கு மாலையில தானே சார் அவங்க கூட்டம். திரு திருமாவளவன் நேற்று காலையே சொன்னாரே சார் இன்னைக்கு காலையில தான் அறிவிக்கிறேன் அப்படின்னு. காலையிலே கூட்டம் நடத்தி ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற தகவலை தெரிவித்த பிறகுதானே தாவேகாவினர் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கும் சென்று இருக்கிறார்கள். திரு விஜய் நன்றி தெரிவிப்பதற்கும் தயாராக இருந்தார். இந்த டயத்தை எல்லாம் அனுசரித்துதானே மாலை ஆளுநரை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டார். ஆகவே முன்கூட்டி தகவல்கள் சென்று இருக்காதா? ஆகவே நான் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவென்ட் செய்ய பார்க்கிறது, இன்னமும் விஜயை தடுக்க முயற்சிக்கிறது. அதனுடைய அடையாளம் தான் முஸ்லிம் லீக்கை தடுத்த செயல். அடையாளம் தான் இப்போது விசிகாவை தடுக்க முயற்சி. அதாவது அதிமுகவை வெளியிலிருந்து ஆதரித்து விஜயை அரசவைக்கு விடாமல் தடுக்க வேண்டும் என்று முதலில் முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன என்று வெறும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவை இவங்க கொண்டு வரணும்னு நினைத்தா அதிமுகவும் திமுகவும் அதுக்கு கவுண்டர் மூவ் செய்வதில் என்ன தவறு இருக்க முடியும்? மக்கள் ஒரு தெளிவான மேண்டேட் கொடுக்கல, விஜய்க்கு ஆதரவான மேண்டேட் கொடுத்திருக்காங்கன்னு பாக்குறோம். The mandate is not clear போது எல்லா பர்மிட்டேஷன் காம்பினேஷனும் ஃபோர்ஸுக்கு வந்துருது இல்ல? அது எல்லாமே ஒரு தொங்கு சட்டமன்றத்துல வாய்ப்புள்ள விஷயம் தானே. அமமுக எம்எல்ஏ வந்த பிறகு நடக்கிற விஷயம் அல்ல, புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 2.5 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விஷயங்கள். விவஸ்தை இல்லாமல் இரண்டு கட்சிகளும் மறுப்பு தெரிவிக்காமல் கனத்த மௌனம் காத்தரே பச்சையான சந்தர்ப்பவாதம் இல்லையா? நேஷனல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது. டிஎம்கே சார், திமுக கிட்ட கூட்டணி வைத்து அவங்க ஆதரவோடு அவங்க பலத்தோடு பெற்றவங்கள்ட்ட சீட்டு பெற தாவேகா முயலுமானால் அது நியாயமானால் இந்த கட்சிகள் செய்வதும் நியாயம் தானே? தாவேகா செய்தா அது புனித செயல், மற்றவங்க செய்தா அது தீய செயலா? நீங்கள் வைக்கிற வாதம் விதண்டாவாதம் என்று வேண்டுமானால் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் அவர் கேட்பது நீங்கள் திரு விஜய் குறிப்பிட்ட மதச்சார்பற்ற கட்சிகளிடம் ஆதரவு, நீங்கள் செய்வது பாஜகவின் அடிமை என்று உங்களால் விமர்சிக்கப்பட்ட ஒருவரை முதலமைச்சர் நாற்காலியில் கொண்டு வந்து உட்கார வைக்க முயற்சித்தது. அந்த தலைமையை ஏற்று அவங்களுடைய ஆதரவோடு வாக்கு பெற்ற ஒரு எம்எல்ஏ உடைய ஆதரவு கோரப்படுது இல்லையா? இப்ப நீங்க திரு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொன்னார்? நாங்க என்டிஏ கூட்டணி கட்சியுடைய ஆதரவு கோரலன்னாரு. அமமுக என்டிஏ கூட்டாளியா இல்லையா? கடந்த தேர்தல்ல கூட்டாளியா இல்லையா? இந்த தேர்தல்ல கூட்டாளியா இல்லையா? அதுல பாஜக ஓட்டு இருக்கா இல்லையா? ஹரி அவர்களே, லெட் மீ ஃபினிஷ். நீங்கள் என்னை ஃபினிஷ் செய்ய விடவில்லை. அதிமுகவினுடைய ஆட்சி அமைப்பதற்கு திமுக முன் வந்தது, அதற்கான முயற்சிகள் நடைபெற்றது என்பது இரண்டு தரப்பாலும் மறுக்கப்படவில்லை. அதுவே ஒரு விவசாயற்ற அரசியல் என்கிறேன் நான். அமமுகவை பொறுத்தவரை தாங்கள் அந்த கட்சியிடம் ஆதரவு கோரவில்லை என்று தாவேகா தரப்பில் எனக்கு தெரிவிக்கப்படுகிறது. அவராக முன் வந்து ஆதரவு வைத்தார் என்று கூறுகிறார்கள்.
ஆகவே அவராக முன் வந்து ஆதரவளித்தார், அவராக போய்விட்டார். இரண்டாவது சார், இது நம்புற மாதிரி இருக்கா சார்? அவங்களுக்கு நம்பர்ஸ் தேவை சார். ஏதோ ஒரு வகையில அவங்க கோரி இருக்க மாட்டாங்க, பேசி இருக்க மாட்டாங்க, இன்கமிங் கால்ல தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்க முழுமையா நம்புறீங்களா சார்? எதற்கும் வாய்ப்பு இருக்கு. should we not take it with the grain of salt? இதுல இப்போது மூல பிரச்சனை என்னவென்றால், ஏன் ஆட்சி அமைக்க தாமதம் ஏற்படுகிறது? அதற்கு குறுக்கே நின்று இந்த ஆட்சி அமையக்கூடாது என்று விரும்புகிற சிலருடைய தனிப்பட்ட ஈகோ, அதற்கு உடன்படுகிற ஆளுநர், அதாவது அதற்கு வழிவகுக்கிற வகையிலே இந்த தாமதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது எந்த வகையிலும் விஜய் மீது நான் குறை காணவில்லை சார். எல்லா பக்கத்திலயும் ஏதோ லெவல் ஆஃப் காம்ப்ரமைஸ் இருக்குன்னு நம்ம ஏத்துக்கணும் தானே? ஐ மீன், யார் மேலேயும் நம்ம குறை காண வேண்டாம், பழி சொல்ல வேண்டாம். ஒருவர் தூய செயல் என்றும் இன்னொருவர் செய்வது தீய செயல் அப்படின்னும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியுமா? பெருவாரியான பொதுமக்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூத்துக்களை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விஜய் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பி வாக்களித்திருக்கிறார்கள். அதை தடுத்துக் கொண்டிருப்பது 5 நாட்களாக இந்த கூத்துக்கள் எல்லாம் அரங்கேறுவது மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை திறத்தன்மையற்ற சூழல் உருவானால் மிக அறுதி பெரும்பான்மையோடு விஜய் வெற்றி பெறுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions, call 9444227273.